பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவனுடைய கிருபையினால் நீங்கள் எல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர். அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதை கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், எனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றெல்லாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை தப்புவிப்பேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கலாமா? இன்றைய தியானத்திற்காக சங்கீதம் 116, சாம் நம்பர் 116, 116ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய வசனம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 116, 1-2. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியாய் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஈவாய் கொடுத்த நேரத்திற்காக நன்றி அப்பா. உடைய பாதத்திலிருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆளுகையினால் நிரப்பும். உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. தேவனுடைய கெம்பீர சத்தம் இந்த வார்த்தை கேட்கும்போது ஒவ்வொருடைய வீடுகளில் வெளிப்படுவதாக. பரிசுத்தாவின் ஆளுகை உண்டாயிருப்பதாக. வார்த்தையினால் உண்டாகிற மகத்துவம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் மேல் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்க கவனித்தோம். அதில் 2ஆம் வசனத்தை கவனிப்போம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அவரை தொழுது கொள்வேன். ஒரு எளிமையாய் ஒரு பகுதியை எங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்னைக்கு உள்ள செய்தி, ஒரு தீர்மானம் எடுங்கள். இது சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் என்றால், உயிருள்ள மட்டும் அவரையே தொழுது கொள்வேன். I will worship him as long as I live. நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சங்கீதக்காரன் சொல்றார். 2ஆம் வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சில தீர்மானங்களை நம்மால செய்ய முடியலை. தீர்மானத்தில் தோற்று போயிருக்கிறோம். காரிய சக்தி கர்த்தரால் வரும். பேத்துல இங்கிலீஷில் பார்க்குறோம், ரைட் டெசிஷன் வில் கம் ஃப்ரம் அபவ். காரிய சக்தி கர்த்தரிடத்திலிருந்து வரும். தொழுது கொள்வேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த சங்கீதத்தில் சில இடங்களில் தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். ஒரு சொல்றார், உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். வசனம் 4வது வசனம், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. வேற எங்க இருக்கிறது வசனம்? 13ஆம் வசனம். 13ஆம் வசனம், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். வசனம் 17ஆம் வசனம், சங்கீதம் 116, 17ஆம் வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 4 இடத்தில் தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அதில் குறிப்பாய் மூன்று இடத்துல தொழுது கொள்வேன்,
வசனம் 2ஆம் வசனத்தில் தொழுது கொள்வேன். வசனம் 13ஆம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். வசனம் 17ஆம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தொழுது கொள்வேன், தொழுது கொள்வேன், தொழுது கொள்வேன் என்கிற ஒரு தீர்மானம். ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் நம்மை அவர் உருவாக்கினார், ஏன் நம்மை அவர் சிருஷ்டித்தார் என்றால் just to worship him. அவரை தொழுது கொள்வதற்கு. தொழுகை, worship, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஆராதனை. தொழுகை, தொழுது கொள்ளுதல். வேதத்தில் பல இடங்களில் தொழுது கொள்ளுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் பலிபீடம் கட்டி. ஈசாக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். யாக்கோபு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். தாவீது கர்த்தரை துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை தொழுது கொண்டார். அடோரிங், அவருக்கு முன்னாடி பணிந்து 24 மூப்பர்களும் தூதலும் வணக்கமாய் அவர் முன்பதாக விழுந்து தங்கள் தலையிலுடைய கிரீடத்தை கழற்றி அவர் பாதத்தில் வச்சு, அப்படி என்றால் முழுவதும் சரண்டரிங், ஜஸ்ட் சப்மிசிங் சிம்பிளி மீன்ஸ் தொழுது கொள்ளுதல். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆழமாய் எனக்கு முன்னாடி அவர் ஒருவரே உயர்ந்தவர், நான் என்னை அவருக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன். அவர் பெருகணும், நான் சிறுகணும். வசனத்தில் அவர் முன்னாடி அவர் பெருகணும், நான் சிறுகணும். இயேசு பவானியாய் எருசலேமுக்குள் கழுதை மேல வரும்போது சிவப்பு கம்பளங்களை முன்னாடி விரிக்கிறாங்க, அவருக்கு முன்னாடி விரிக்கிறாங்க. தொழுது கொள்ளுதல். எல்லாவற்றிற்கும் பாத்திர நீர் ஒருவரே. You are worthy to be all the praises. You are worthy to be honored. இது எல்லா துதிக்கும் கணத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திரர். தொழுது கொள்வேன். ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் யாரை தொழுது கொள்கிறோம்? நாம் யாரை சேவிக்கிறோம்? இந்த சங்கீதக்காரன் அவர் வாழ்க்கையில அநேக நன்மைகள் ஏற்பட்டபடியினால், ஆசீர்வாதங்களை சில பலன்களை அனுபவித்தபடியினால் ஆழமாய் ஒரு தீர்மானம் பண்றார். நான் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன், கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். தொழுகை, worship, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் இருக்கிறது. தொழுது கொள்ளணும், அவர் முன்னாடி பணியணும், நம்மை தாழ்த்தணும். நீர் ஒருவரே பெரியவர், அவரை உயர்த்தணும், நம்மை தாழ்த்தணும். இந்த தொழுது கொள்ளுதல் என்ன காரியத்தினால் அவர் பண்றார் அப்படின்னா, தீர்மானம். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், என்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் உண்மையை தொழுது கொள்வேன். தாவீது தீர்மானம் பண்றார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும், நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளவளும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், சாகவில் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்படிலாம் பல பேருடைய தீர்மானங்களை வேதத்தில் பார்க்கிறோம். தீர்மானம் பண்ணாங்க. தானியேல் தீர்மானத்தில் உறுதியா இருந்தார். யோசேப்பு தீர்மானம் பண்ணார். தீர்மானம். இங்கே இந்த நபர் தொழுது கொள்வேன், ஆராதிப்பேன் என்கிற தீர்மானம். முதலாவது 2ஆம் வசனம், அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டாரு, என் சத்தத்தை கேட்டார், என்ன விண்ணப்பத்தை கேட்டபடினால் அவரை நான் உயிருள்ள மட்டும் தொழுது கொள்வேன். ஏன் அவரை தொழுது கொண்டார் தெரியுமா? ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர், என் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர், அவரை நான் தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. 2வது 4ஆம் வசனத்தை பார்த்தோம். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. எப்பொழுது? 3ஆம் வசனம், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வச்சு, மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டுச்சு, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டை சஞ்சலத்தையும் நான் அடைஞ்சேன். அப்பொழுது எந்த பிரச்சனையில கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், நன்மையான தீமையான, லாபமான நஷ்டமான, உயர்மான தாழ்வானாலும் எந்த ஒரு பிரதிகூலத்திலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். இவர் எந்த நேரத்துல பாருங்க, மரணக்கட்டுகள் சுற்றி இருக்குது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்திருக்குது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைஞ்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்.
எல்லாம் நலமா இருக்கிற நேரத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதை விட இக்கட்டு பிரச்சனை வேத நேரத்தில் ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர். கர்த்தரை உயர்த்துவது எவ்வளவு மேன்மை தெரியுமா? Do you have the experience of lifting God in your life? உங்கள் வாழ்க்கையில் தேவனை உயர்த்துகிற அனுபவம் இருக்கிறதோ? தேவனை உயர்த்துவோம், தேவனை உயர்த்துவோம். அவரை உயர்த்துகிறவர்களை அவர் உயர்த்துவார். அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். கர்த்தரை தூக்குகிறவர்களை அவர் நம்மை தூக்குவார். ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது, எந்த சூழ்நிலையில அவர் சொல்றார் 12ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ஆனா ஒண்ணு பண்றேன். அடுத்த வசனம் சொல்றாரு, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவர் எனக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம், உபகாரங்கள் ஏராளம். அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் ஏந்தி கொண்டு அவரை துதிப்பேன், அவரை துதிப்பேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தரை துதிப்பேன். இந்த காரியத்தை நம்ம பண்ணலாம். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு அவரை துதிப்பேன். எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்ன பண்ணுவேன்? இரட்சிப்பின் பாத்திரம் என் கடைசி வரையும் நான் அவரை மட்டும் தொழுது கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் அவரை உயர்த்தி வச்சிருப்பேன். அடுத்தது 17ஆம் வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அது முந்தின வசனம், கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாரின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீங்க ஆண்டவர், உமது ஊழியக்காரன் ஆகவே உம் நாமத்தை தொழுது கொள்வேன். தொழுது கொள்வேன் என்கிற வார்த்தையை இங்கே பார்த்தோம். அது ஆங்கிலத்தில் வர்ஷிப், ஆராதனை என்ற பதம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமை. மோசேயை கர்த்தர் எழுப்ப வைத்தார். பிரதானமான ஒரு நோக்கம், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. Let my people go to worship. என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு, என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. ஆராதிப்பதற்காக அவர் கேட்கிறார், தொழுது கொள்ளணும். நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அப்படி துதி ஆராதனை, அந்த வார்த்தையின் பதம் துதி ஆராதனை. துதி வேற ஒரு வார்த்தை, ஆராதனை வேற ஒரு வார்த்தை. துதித்தல், பிரைசிங், அதில் 2 பகுதி இருக்கிறது. துதித்தல் என்கிறதுல 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதித்தல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், நன்றி செலுத்துதல். நன்றி, துதி. அதாவது அவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துதல். இன்னொன்று, அவருடைய நாமத்தை சொல்லி அவரை புகழ்தல். துதியில 2 பகுதி. ஒன்று நன்றி செலுத்துதல், இன்னொன்று அவரை ஸ்தோத்திரம் பண்ணுதல், துதித்தல். உதாரணமாய் துதித்தல்ல முதல் பகுதி, அவர் செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவரே சுகம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், பலன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவைகளை சந்தித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெயமாய் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல குடும்பம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தீரே ஸ்தோத்திரம். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி 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 அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுதல், இது நன்றி செலுத்துதல். பாருங்க, 10 குஷ்டரோகி இயேசு சுகமாக்கினார். அதுல 9 பேர் வரல, ஒரு குஷ்டரோகி மட்டும் போற வழியிலேயே, அது தீர்க்கதரிசிய ஆசாரியனை பார்க்க போற வழியிலே சுகமானாங்க. ஒரு குஷ்டரோகி திரும்பும்போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி என்று சொல்றான். அவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணான்னு போட்டிருக்குது. ஆண்டவரே எனக்கு சுகமாக்குனீரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அவர் பாதம் சரணடி. இன்னொரு பகுதி, அவர் நாமத்தை சொல்லி அவரை புகழ்தல். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சம்மா உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சாலோமுக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா உமக்கு ஸ்தோத்திரம், எல்ரோஹி உமக்கு ஸ்தோத்திரம், எல் சடாய் உமக்கு ஸ்தோத்திரம், எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம்.
இது அவருடைய நாமத்தை சொல்லி அவரை புகழ்த்தல், இதெல்லாம் துதித்தல். ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. ஆராதனை ஏன் இந்த பூமியில ஆராதனையை உருவாக்கினார் என்றால், பரலோகத்தில் ஜெபம் இல்லை, காரணம் அங்கே தேவையில்லை. பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, காரணம் அங்கே பாவிகள் இல்லை. பரலோகத்தில் ஆராதனை மாத்திரம் உண்டு, காரணம் ஆராதனைக்குரியவர் அங்கே வீற்றிருக்கிறார். என் துதியை, என் கணத்தை, என் மகிமை வேற யாருக்கு கூடன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபம் நாம் ஆண்டவரோடு கூட பேசுவது, பிரசங்கம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது. ஆனால் ஆராதனை என்பது நாமும் அவர் ஒன்றாய் கலந்து விடுவது, நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயம் ஒன்றாய் கலந்து விடுவது. இன்டிமேசி வித் காட். வேர்ட் வர்ஷிப்ல முதல் வார்த்தை W, வேர்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, from our bottom of our heart, உள்ளத்தின் அடிஸ்தானத்திலிருந்து அவர் அப்படியே புகழ்ந்து வர்ணிச்சு புகழ்ந்து சொல்ற வார்த்தை. ஓ, ஆர்டர், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆர் ரெவரன்ஸ், ஒரு தெய்வ பயம். எஸ், சரண்டரிங், ஒரு அர்ப்பணிப்பு. ஹஜ், ஹம்பிள், ஒரு தாழ்மை. ஐ, ஒரு இன்டிமசி வித் காட், அவரோடு நெருக்கமான ஒரு உறவு. பி, பேஷன். இப்படி இந்த வார்த்தையுடைய பதத்தை விளக்க முடியும். ஆராதனை அவரோடு கூட இணைவது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் 3 ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளியே பிரகாரம், பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆராதனை என்று சொல்லப்படும் போது இந்த 3ம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 3ம் சேர்ந்து தான் ஆராதனையின் பதம் வெளியே வரணும். பிரகாரம், சரீரத்தின் ஆராதனை. ஒரு ஆராதனை என்று சொன்னால் சரீரம் செயல்பட வேண்டும். கை தட்டுகிறோம், கையை உயர்த்துகிறோம், சத்தமிடுகிறோம், பாட்டு பிடிக்கிறோம், கண்ணை மூடுகிறோம். இதெல்லாம் சரீரத்தின் ஆராதனை. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், ஆத்துமா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமாவிடத்தில் வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு உருக்கமான பாடல், கல்வாரி பாடல். இந்த தீர்க்க தரிசனம் வரும்போது இப்படி உள்ளெல்லாம் உருகும். ஆத்துமா தேவனோடு கூட இணைஞ்சிருக்கும். ஆத்துமாவின் ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. கண்ணில் கண்ணீர் வரும், வார்த்தை வரும்போது உற்சாகம் வரும். இன்னொன்று மகாபரிசுத்த ஸ்தலம், ஆவியில் ஆராதிக்கிற ஆராதனை. அங்கே உடன்படிக்கை பெட்டி மட்டும் இருக்கும், தேவனோடு கூட உறாவாடி கொண்டிருக்குது, வேற எதுவுமே இருக்காது. சுற்றி என்ன நடக்குது, என்ன பாட்டு பிடிக்கிறாங்க, யார் மியூசிக் வாசிக்கிற, யார் சர்ச்சில் இருக்கிறா, எதையும் பார்க்க மாட்டாங்க. தேவனை மட்டும் பார்த்து கொண்டிருத்தல். எனக்கு சரீரத்தின் ஆராதனை முக்கியம், ஆத்மாவின் ஆராதனை முக்கியம், ஆவியின் ஆராதனை முக்கியம். எனக்கு சரீரத்தோடு ஆராதனை நின்று விடுகிறது. தொழுகை, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போய் தன்னை தாழ்த்தி தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போகலாமா? வேதம் சொல்லுகிறது, தைரியமாய் நாம் கிருபாசன தண்டைக்கு போகலாம். ஏற்ற காலத்தில் சகாயம் கிடைக்கும், கிருபையை அடையவும் நம்ம தைரியமாக போகலாம். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி இரக்கத்துக்காக கெஞ்சலாம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர் என்று பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். அவர் இரக்கத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், இரக்கத்தை தருகிறவர். அவருக்கு முன்னாடி பணிந்து, கேருபீன்கள் சேராவில் கூட சட்டைகளை விரித்து 2 சட்டைகளால் தங்களை மூடி இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது. வணக்கமா விழுந்து பணிந்து துதிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடிய தொழுகை எப்படி இருக்கிறது, ஆராதனை அனுபவம் எப்படி இருக்கிறது. இப்படித்தான ஒரு சபைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அந்த சபை அவருக்கு பிடிக்கல. ஒரே குறையாக சொல்கிறார். போதகிட்ட வந்து சொல்கிறார், இந்த பாஸ்டர் எனக்கு சர்ச்சு பிடிக்கல, அடுத்த வாரத்தில் வரமாட்டேன், இப்படி இருக்கிறாங்க ஜனங்க, அப்படி வராங்க, இப்படி பேசுகிறாங்க, அங்கே இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே குறையாக சொல்கிறார். ஆராதனை நடக்கும்போது பாஸ்டர் அப்படியாப்பா பார்த்துட்டு சொன்னார், பிரதர் அப்படியே அடுத்த வாரத்தில் சர்ச்சுக்கு வரலையா, பரவாயில்ல, நான் சொல்கிறேன் ஒன்று செய்யுங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் கொடுத்து ஃபுல்லாக தண்ணி, நீங்கள் ஆராதனை நடந்துகிட்ருக்குது, இல்லை ஒரு 7 ரவுண்ட் அடிங்க. ஆனால் கண்டிஷன், ஒரு சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாது. அவரும் அதை வாங்கிட்டு சபையில் அப்படி 7 ரவுண்டு சுற்றி வந்துட்டு பாஸ்ட்டை வந்தார். பாஸ்ட்டு கேட்டால் 7 ரவுண்ட் அடிச்சிட்டிங்களா? அடிச்சிட்டேன். தண்ணி கீழே விழுந்துச்சா? இல்லை விழலை. ஏன் விழலை?
அப்படி கேட்டபோது சொல்கிறாரு, பாஸ்டர் நான் இந்த கண்ணாடி டம்ளரையை பார்த்துட்டே இதை சுற்றி போனேன். இப்போ அங்கேயும் பார்த்தீங்களா? இல்லை. இப்போ தேவாலயத்துக்கு வரும்போது நம்மை ஆண்டவர் மட்டும் பார்க்க வரணும். மற்றவங்களை பார்ப்பதில் ஆராதனை. அப்படித்தான் விலையுயர்ந்த நலதமில்லும் தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை தலைமையினால் துடைத்தால் பாதத்தில் விழுந்தா தொழுகை. ஆனால் அங்கே யூதாசன் இருக்கிறான், இது விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே, 300 பணத்தை விட்டு கொடுக்கலாமே. மற்றவங்களுடைய ஆராதனையை பார்ப்பதனால தம்முடைய ஜீவன் அவுட்டாது. வேண்டாம், நமக்கும் தேவனுக்கும் உங்களுடைய இருதயம் இணைக்கப்படட்டும். அப்படிப்பட்ட உறவு துண்டிக்கப்பட்டிருக்குமானால் மீண்டும் இணைக்கப்படட்டும். தொழுகை. எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் உயிருள்ள மட்டும் உண்மை துதிப்பேன், தொழுது கொள்வேன். மரணக்கட்டில் என்னை சூழ்ந்து கொண்ட நேரத்தில் உண்மை தொழுது கொண்டேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோர் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் கொண்டு ரட்சகரான உண்மை துதிப்பேன், உண்மை தொழுது கொள்வேன். ஆண்டவரே, தொழுது கொள்வேன். தீர்மானம் எடுக்கிறீங்களா? என் ஜீவன் ஆழமெல்லாம் உண்மையே தொழுது கொள்வேன் என்கிற தீர்மானம் எடுங்கள். தீர்மானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொழுது கொள்வேன் என்று இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தீர்மானத்தின்படி வாழ கிருபை தாரும். தெய்வ பலன், தெய்வ கிருபை இவர்களை நடத்தட்டும். பரிசுத்தாவின் பலன் தாரும். தொழுது கொள்ள கிருபை தாரும். வாஞ்சையை தாரும். ஆத்மாவில் ஆவியில ஆண்டவரே சரீரத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அபிஷேகத்தில் நிரப்பும். துதியின் அபிஷேகத்தில் நிரப்புவீராக. ஆண்டவரே, எந்த உயிருள்ள மட்டும் தேவனை தொழுது கொள்ள, கர்த்தர் நாமத்தையே தொழுது கொள்ள கிருபை தாரும். ஆண்டுடைய பிரசனம் இவர்கள் நடத்தட்டும். குடும்பத்தில் தேவ பிரசனம், தேவ ஆளுகை உண்டாயிருக்கட்டும். வாதை கூடத்தில் அணுகாதபடி கர்த்தர் விளக்குவீராக. நன்மை இவர்களை தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை இவர்களை தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தீமை அணுகாமல் விலக்கி காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.